நெகிரி செம்பிலான் நீலாய் வட்டாரத்தில் ஆடிப்பூரம் திருவிழா என்றாலே பக்தர்கள் வெள்ளம் போல் திரண்டு வரும் பெருவிழாவாக திகழ்கிறது. மந்தின் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருவிழா இன்று காலை தொடங்கி அதன் 21ஆம் ஆண்டு திருவிழா திரளான பக்தர்களுடன் சிறப்பு பூஜை மற்றும் மகா யாகம் என கோலாகலமாக நடைபெற்றது. நீலாய் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான அருள்குமார் ஜம்புநாதன் குடும்பத்தினர் உபயமாக அத்திருவிழா களை கட்டியது. இந்த ஆலயத்தின் வரலாற்று பூர்வ சிறப்பு என்றால் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பமாக பால்குடம் மற்றும் தீச்சட்டி ஆகியவைகளை ஏந்தி அம்பாளுக்கு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை காணும் பொழுது பக்தி பரவசத்தை அங்கு காண முடியும். ஆலய தலைவர் ராமு தலைமையிலான ஆலய நிர்வாகம் இவ்வாண்டு திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தினார்கள் என்பதற்கு அதன் விமரிசையான கொண்டாட்டமும் திரண்ட பக்தர்களின் வருகையும் அமைந்திருந்தது. அன்றைய தினம் தீபாராதனை, பிரசாதம் என பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நவசக்தியாகும், அதாவது 9 சக்திகளை அம்பாளுக்கு ஆவாகனம் செய்து இந்த 9 சக்திகள் பூர்ணாகுதி 9 சக்திகளுக்கு பூர்ணாகுதி சொன்னாங்க. ஓமத்தில் கடைசியாக அவங்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டிய அவிர்வாகத்தை சேர்த்து இறுதியாக அம்பாளுக்கு பூர்ணாகுதி செலுத்தி இந்த யாக பண்ணின அந்த பலன்களை அப்படியே சம்யோஜனம் செய்து கும்பத்திலே சேர்த்து அந்த வித்யாதலம் என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய கும்பத்தை ஆலய பிரதட்சண வளம் வந்து பிறகு அம்பாளுக்கு கும்பஜல அபிஷேகம் நடைபெறும். திருவிழாவுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்தோம், பால்குடம் எடுத்தோம், நெல் அம்பாளுக்கு அபிஷேகத்தை பார்த்தோம், பூஜையில் கலந்துக்கிட்டோம், விபூதி வாங்கி பூசணும், அர்ச்சனை பண்ணணும், அன்னதானம் சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாமல் முக்கியமான கட்டமே வந்து இந்த ஹோமம் தான். ஆலயத்தில் வந்து அம்பாளுக்கு ஹோமம் பண்ணுறது என்னன்னு சொன்னாக்கா இந்த ஹோமம் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளுடைய வயிறு இந்த அக்னியில வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் ஆவாகனம் செய்து அவங்க 2 பேருக்கும் அதே விவாக அக்னின்னு சொல்லி கல்யாண அக்னியை உண்டு பண்ணி அவங்க 2 பேருக்கும் அதில் திருமணம் செய்து வைத்து பிறகு அம்பாள் கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பத்திலிருந்து அம்பாளை குழந்தையாக ஆவாகனம் செய்கிறோம். சிவபார்வதியுடைய கர்ப்பத்திலிருந்து அம்பாள் அக்னி சுரூபமாக பாலாக்னியாக உருவம் எடுக்கிறார். அந்த பாலாக்னியில தான் இந்த ஆகுதியெல்லாம் நாம போட்டு அம்பாளுக்கு மந்திர ஜபம் செய்து மூலமந்திர ஜபம் செய்து அம்பாளுக்கு உருவகம் கொடுத்து பூர்ணாகுதின்னு சொன்னாக்க அம்பாளுக்கு கட்டணத்துக்கு புடவை மாலை கல்லத்துக்கு கொடுப்போம். இப்படி இதெல்லாம் போட்டு அலங்காரம் செய்து அம்பாளை பிறகு மந்திர சுரூபமாக அப்படியே யாகத்திலிருந்து ஆகர்ஷணம் செய்து கும்பத்துக்கு சேர்ப்பிக்கிறோம். அப்ப அம்பாள் குழந்தையாக அந்த கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். குழந்தையாக அம்பாள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதனால இந்த கோயிலை சுற்றி கும்பம் தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கும்பம் ஒரு நிலையா நிற்காது. ஒரு குழந்தை வந்து அப்பாவுடைய தலையில உட்கார்ந்து ஒரு விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.